அது இதான் பொன்மையிலே ரெக்கார்டுனா அது ரெக்கார்ட் ஆயிடுச்சு எந்திரி. இன்னும் எடுக்கலையில வெளிச்சம் அந்த முடங்கு போயிடுறியா? நீ போயிருந்தா நமக்கு வந்து குளிச்சம் சங்கத்தினுடைய கூட்டம் ஆரம்பமாகிறது. இந்த கூட்டத்தினுடைய தலைவராக வாஹித் ஆகியார் அவர்களும் பார்வையாளராக ஜியாவுதீன் அவர்களும் இருப்பார்கள். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் கடந்த காலங்களிலே நமது சங்கம் ஏற்பாடு கிடப்பதாகவும் யாருமே நிர்வாகம் பண்ணாமல் இருப்பதாகவும் தலைமை இல்லாமல் இருப்பதாகவும் பேசப்பட்டு இன்று சில நல்ல இளைஞர்களால் எல்லோரும் ஒன்று கூட்டப்பட்டிருக்கிறீர்கள். நமது சங்கம் தொடர்ந்து நடைபெற நீங்கள் எல்லாம் நல்ல ஒத்துழைப்பு தர வேண்டும். யாரெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ பதவிகளுக்கு அவர்கள் பொதுத்தொழிலை புரிந்த ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த விதமான கரப்பம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். எல்லா வகையிலும் மக்களுக்கு உதவக்கூடியவர்களாக வாழ வேண்டும். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் தேர்வு செய்தால் வாரிசாக அவர்கள் முடிவு செய்வார்கள். சபை ஒழுக்கத்தை பத்தி சாவலா 2 நிமிஷம் பேசுவாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். கூட்டத்துக்கு ஒரு தேர்ந்தெடுப்பாங்க. அதை வந்து நம்ம தேர்ந்தெடுப்போம், வாயிலாக தேர்ந்தெடுப்போம். அதே மாதிரி வந்து இந்த கூட்டத்தில் நம்ம மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு இருக்கக்கூடாது. எங்கெல்லாம் வந்து ஒரு நல்லது நடக்குமோ அங்கெல்லாம் இந்த கூட்டத்தில் மலக்குமார்கள் இருப்பாங்க. அதுவும் இந்த கூட்டம் நடக்கும்போது இப்ப வந்து இருக்கிற நவீன சைத்தான் செல்போன் இருக்குல்ல, அது ரொம்ப தொல்லை கொடுக்கும். அதனால அது எல்லாரும் ஆஃப் பண்ணுவோம். இந்த கூட்டம் முடிகிற வரையும் யார்ட்டையும் பேசுறதோ, ஏன்னா இங்க இருந்து இது வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது. அடுத்து நான் கேட்டாங்க, இங்க பேசும்போது அங்கங்க கூட்டமா பேசுறது அது செய்தாருடைய இந்த மாதிரி வந்து இந்த கூட்டம் ஆரம்பிச்சுட்டு இருக்கும் போது தன்னுடைய மன இச்சைக்கு எதையாச்சும் பேச வேண்டும், அந்த கூட்டத்தை குறைத்து கொள்ள வேண்டும் என்று பேசுறது அதுவும் வந்து செய்தாருடைய. நம்முடைய கருத்து சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க, யார் அமீரா தேர்ந்தெடுக்கணுமோ அவங்கள்ட்ட சொல்லிட்டு நான் சொல்ல போறேன். அந்த ஒரு கருத்தை சொல்றவங்க மீண்டும் அதே கருத்து சொல்லக்கூடாது. அது சில அதே கருத்து சொல்லுவாங்க. அந்த கருத்து சொல்லிட்டு இருக்கும்போது 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் 40 நிமிஷம் 50 நிமிஷம் 60 நிமிஷம் 70 நிமிஷம் 80 நிமிஷம் 90 நிமிஷம் 100 நிமிஷம் 120 நிமிஷம் 130 நிமிஷம் 140 நிமிஷம் 150 நிமிஷம் 160 நிமிஷம் 170 நிமிஷம் 180 நிமிஷம் 190 நிமிஷம் 191 நிமிஷம் 192 நிமிஷம் 193 நிமிஷம் 194 நிமிஷம் 195 நிமிஷம் 196 நிமிஷம் 197 நிமிஷம் 198 நிமிஷம் 199 நிமிஷம் 100 நிமிஷம் 101 நிமிஷம் 102 நிமிஷம் 103 நிமிஷம் 104 நிமிஷம் 105 நிமிஷம் 106 நிமிஷம் 107 நிமிஷம் 108 நிமிஷம் 109 நிமிஷம் 110 நிமிஷம் 111 நிமிஷம் 112 நிமிஷம் 113 நிமிஷம் 114 நிமிஷம் 1
உடனே அவங்களுக்கு வேண்டப்படாத வேணா கருத்து சொல்றேன்னு சொல்லி இடையில வழிமறிச்சு அவன் நேரத்துக்கு நேரம் பேசுறது, இது குழப்பத்தை உருவாக்கும். அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்க சபையிலிருந்து எதிர்த்து போறது, ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு என்ன கேட்டாங்க எதிர்த்து போட்டா அவருக்கு நல்ல தன்மைகள் இருக்கும். அப்புறம் நேரடியா தாக்குதல், தனிப்பட்ட மனிதர்களை தாக்கும் போது என்னன்னா அவங்க குடும்ப பிரச்சனை இவங்க தாக்கும் போது இதெல்லாம் செய்தானுடைய எந்த கூட்டமும் நடக்காது. அதற்கு முடிவு எடுத்தா அந்த முடிவு வெற்றியாகாது. இதெல்லாம் கருத்துல எந்திரிச்சு போகாம எந்த இதா இருந்தாலும் சொல்றேன். ரெண்டாவது பெரியவங்க பேசும்போது சின்னவங்க கண்ணியமா பேசணும். கண்ணியமா பேசாததுனால இந்த பிரச்சனை வருது. நீ நானும் பேசுறது என்ன பெரிய உங்களுக்கு தெரியாது, இங்க உட்காருங்க அப்படிங்கிறது, இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அங்க இருந்து பாருங்க அவங்க பேசுறாங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது சேவதாரி சொன்னாங்க அந்த காலங்கள் சரியா செயல்படலாம் அப்படிங்கிறதான் சொன்னாங்க. குறைநிறைகள் எந்த நிர்வாகத்தும் இப்ப தேர்ந்தெடுக்கிறோம் இதுவுமே 100க்கு 100 நீங்க நினைக்கிற மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. குறைநிறைகள் இருக்கத்தான் குறைநிறைகள் இருந்தா தான் மாற்றம் ஏற்படும். அதனால இப்ப வந்திக்கிறவங்களும் எல்லாத்தையும் ஒழுங்கா சாதிச்சுவாங்கன்னா யாரும் கிளம்பலாம் இருக்கும். குறைகள் ஆள் இருக்கத்தான் செய்யும். ஏன் அப்படின்னு கேட்டாக்கும் இப்ப தேர்ந்தெடுக்கிறவங்க எல்லாரும் ஒத்து ஒன்னா போய்வாங்கன்னா சொல்ல முடியாது. இன்னும் தேர்ந்தெடுக்கிறவங்க எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சில காலகட்டங்களில் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி என்ன அப்படின்னு கேட்டாக்கும் குறிப்பா என்ன கேட்டாக்கும் தேர்ந்தெடுத்ததுக்கு பிற்பாடு வெளியில போய் இருந்து ஏன்னா தேர்ந்தெடுத்தவங்க சரியில்லை அவங்களுக்கு வெளியில போய் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக இல்லாததை சொல்லி அவங்களுக்கு பரப்பு அதுவும் நம்ம அளவு அதுவும் இருக்கக்கூடாது. உங்க பிரச்சனைகள் இருந்தால் சங்கத்துக்கு வெளியில வச்சுக்கணும். இதுல மட்டும் தேவைப்படாது. அது கண்ணியங்களை சபை இது செய்தானுடைய இது அத்தனை எப்படின்னு கேட்டாங்க இங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சோ அது யாருனால ஏற்படுதோ அது அத்தனை பாவங்களும் உங்களை சாரும். நல்லதா கெட்டதோ ஒரு முடிவு எடுத்தா கட்டுப்பட்டு போயிடும். அதான் வழிமுறை. இந்த வழிமுறையை பின்பற்றி எல்லாரும் ஒற்றுமையா இருந்து ஏன்னா ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு அல்லாவுடைய சூழலை எப்படி காட்டி தந்தாங்களோ அந்த வழியில முடிவெடுக்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு ஒத்துழைப்பு தருவான். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். இதுல எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம அமைதியா இருந்து பொறுமையா இடையில யாரும் எந்திரிச்சு போகாம ஏன்னா இருந்து ஒத்துழைப்பு தருவாங்க. இப்போ கடந்த காலத்துல இருக்கிற சங்கத்தை அப்படியே கலைச்சிட்டு புதுசா எடுக்கணுமா அல்லது இருக்கிறவங்க இது தலைவர் மட்டும் இப்ப கிடையாது அவரை மட்டும் கருதுக்கணுமா? அன்பான மகளாக பெரியவர்களே இளைஞர்களே நாம் ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சி நமது மகளாவின் முன்னேற்றத்திற்கு பாடுபடக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியாக நாம் இந்த மகிழ்ச்சியில் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் இந்த மகளாவுக்கு முழுமையாக பாடுபடக்கூடியவராக இருக்கிறது. அதிலும் இந்த தலைமை பதவிங்கிறது இருக்கின்றது இருமுறையில் கூர்மையாக 1003 ஆகையினால் தலைமை பதவி ரொம்ப நிதானமாக கையாள முதல் நான் இந்த தலைமை பதவியில் இருக்கிறேன் இருந்தாலும் ஒரு சாதனம் நான் எப்போதுமே பெற்றவனாக இருக்கிறேன். அவங்க தீர்ப்பு போனால் நியாயமுள்ள பக்கம் தீர்ப்பு போடுவாங்க. அதே நேரத்தில் அந்த நியாயத்தால் பாதிக்கப்படக்கூடியவன் நிச்சயமாக குறை சொல்லத்தான் செய்யும். அதே மாதிரி தலைமை பதவியை ஏற்கக்கூடியவர்கள் குறை நிறை எந்தையும் சம்பாதிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படின்னா அதை அனுசரித்து அதுக்கு உண்டான தகுதியான தலைவர்களை கைப்பற்றுமாறு உங்களை அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கடந்த காலத்துல இது பண்ணிட்டு பணி செய்திருக்கக்கூடியவர்கள் அப்படியே வச்சுக்கிறதா தலைவர் மட்டும் ரிசைன் பண்ணிருக்கிறாங்க. இப்ப தலைவர் மட்டும் தேர்ந்தெடுக்கிறதா எல்லாரையும் புதுசா தேர்ந்தெடுக்கிறோம். ஒவ்வொரு பதவியா கேட்போம். அந்த பழையான உள்ள வர தெரியாது. ஒவ்வொரு போஸ்டா கேட்போம். அந்த பழையவங்களுக்கும் கொடுத்துட்டா தலைவர் பதவிக்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம்? சின்ன போஸ்ட்ல தேர்ந்தெடுக்கிறோம். தலைவருடைய அனுமதி பிரகாரம் அவருக்கு தகுந்த மாதிரி செயலாளரோ துணையாளர்களோ மன்றத்துக்கு உறுப்பினர்களோ தேர்ந்தெடுக்கிறோம். தலைவர்கள் தான் முந்தி தேர்ந்தெடுக்கிறோம். தலைமை இல்லாம எதுவுமே செயல்பட முடியும்.
வேற யாராவது ராஜாங்க போடலாங்கிறவங்க கை தூக்கணும். அப்படியே பேசவங்க ஜாஸ்தி ஜாஸ்தி பேசவனா ராஜாங்க போடலாங்கிறவங்க கை தூக்கணும். முதல்ல ராஜாங்க போடலாம் அப்படிங்கிறவங்க வாட்டர் சர்வீஸ் ராஜாங்க அமீர் பாத்துக்கங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அந்த சைடு இருக்கா அப்படியே அப்படியே ஃபுல்லா ஃபுல்லா எல்லாமே எல்லாமே பின்னாடி அப்படியே அப்படியே 1 இந்த சைடு மட்டும் 30 பேர். முப்பது பேர் நல்லா எடுங்கம்மா. அங்க கூடுதல் 55 பேர் நம்ம ராஜா இப்ராஹிம் சார் தலைவராக நியமிக்கணும் போனவங்க ஆரம்பித்து வந்து மற்றபடி யாருக்கு அபிப்பிராயம் அடுத்தபடி உங்களுக்கு அபிப்பிராயம் இருக்கா? அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கணும் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்துக்கணுமா? கொஞ்சம் பின்னாடி போயிட்டு பின்னாடி உள்ளாலும் நோட்புக் இருக்கு.